அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th ஒரு ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு பதிலாக யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 10th 11th 12th பார்த்திங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மோஸ்ட்லி லாஸ்ட் இயர் வந்து 2 ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து வச்சாங்க. இந்த இயரில் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் டைம் டேபிளை பொறுத்து அது வந்து சேஞ்சஸ் ஆகும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே வந்து 11th அதே சேம் டேட்டு தான், 3 4 இது ஒவ்வொரு நாளும் எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆஃப் போர்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 10 லெசன்ஸ் இருந்துச்சுன்னா 1லேருந்து 5 லெசன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் 10th 3 யூனிட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் தேதியிலேருந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி நடக்குது. இது எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி டேட்டில் அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ப அந்த இதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டெஸ்டஸ் வந்து நடத்திக்குவாங்க. நம்ம ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தேவையான முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் என்ன டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 12th 3ஆம் தேதி வந்து 2 எக்ஸாம், ஃபார்னூன் ஆஃப்டர்நூன் 2 டைம்லையுமே தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. 4ஆம் தேதி வந்து பயாலஜி, பாட்னி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. 5ஆம் தேதி மார்னிங் செஷனில் இல்லை ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. 8ஆம் தேதி மேக்ஸு, சுவாலஜி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 9ஆம் தேதி கெமிஸ்ட்ரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் 11th சேம் டேட்டில் தான், சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் ஆல்டர்னேட் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா 11th மார்னிங்லேயே இவங்களுக்கு வந்து பயாலஜி எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் 5ஆம் தேதி வந்து கெமிஸ்ட்ரி, 8ஆம் தேதி வந்து ஃபிசிக்ஸு, அதுக்கடுத்து 9ஆம் தேதி வந்து மேக்ஸு, சுவாலஜி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து சேமான டைம் டேபிள் கிடையாது. அந்தந்த டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்சஸ் ஆகும். ரிவிஷன் எக்ஸாம் எல்லாத்துக்கும் சேமாக சொன்னாங்க அப்படின்னா அந்த டைம் டேபிள் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான கொஷின்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.